Big Boss Tamil season 10 Big Boss Tamil BB the Comment Man show. So Big Boss Tamil season 10 contestants அந்த ஷோ பற்றிய விடயங்களுக்கு முதல் பார்க்க வேண்டியது வந்து பிபி த Comment Man. ஸோ அந்த ஷோவோட ப்ரோமோ, அந்த ஷோவோட அப்டேட் தான் எனக்கு தெரிந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எப்படியும் விஜய் டிவி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு வந்து 3ஆம் தேதி 7, 9, 10ஆம் தேதிக்குள்ள எப்படியும் வந்துடும் அப்படின்றதான், ப்ரோமோ வந்துடும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. வரணும் எப்படியும், ஏன்னா 20, 18 அப்படி வந்து இந்த பிபி த Comment Man ஷோ வந்து ஆரம்பிச்சிருவாங்க. மெயின் ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 15-20 நாளைக்கு முதல் வந்து இந்த ஷோ வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 ஆரம்பிக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 15-20 நாளுக்கு முதல் பிபி த Comment Man ஆரம்பிப்பாங்க. அப்ப அது ஆரம்பிப்பதற்கு ஒரு 5-7 நாளுக்கு முதலாவது இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க, எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு. ஸோ இந்த பிபி த Comment Man ஷோக்கு வந்து எதிர்பார்க்கல. சரியா? இவங்களை நான் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்ப கூட அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் அதுக்குள்ள நிறைய விடயங்கள், உண்மைகள் வந்து நம்ம பேசி ஆகணும். மாயா எஸ் கிருஷ்ணன், அதான் அவங்களுடைய பேரு, மாயா கிருஷ்ணன், பிக் பாஸ் சீசன் 7 கான்டெஸ்டன்ட், மறக்க முடியாத கான்டெஸ்டன்ட் நம்மளுடைய தமிழ் மக்களால. பிடிப்பு வெறுப்பு அப்படின்னு மறக்க முடியாத ஒருத்தங்க. சரி, அப்ப அவங்க வந்து பிபி த Comment Man, அவங்கள என்ன வேலை அப்படி என்பது அடுத்தது அந்த 3 ஜட்ஜஸ் யார் அப்படின்ற ஒரு விடயம் இப்ப வெளியில வந்திருக்கு. ஸோ அதை பற்றிய பார்வை. சரிங்களா? வேற என்ன? ஸோ இந்த விடயங்கள் சரியா. அடுத்தது ஒரு கான்டெஸ்டன்டோட அப்டேட் வந்து இப்ப வெளியில வந்திருக்கு. சரிங்களா? பிபி த Comment Man ஷோக்கு ஒரு கான்டெஸ்டன்டோட இது. ஸோ இவரே வந்து ஆடிஷனுக்கு போயிருக்காரா, இவருக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பல கேள்விகள் வருது. சரிங்களா? இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா வந்து மெயின் பிக் பாஸுக்கே போயிட்டாங்க. அப்ப இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளு, இவரே வந்து ஆடிஷனுக்கு போறாரா, ஐ மீன் அப்படி. சரிங்களா? சொல்லிக்க உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள், உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை பத்தியும் அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க, பிக் பாஸோட தீவிர வரியர்கள் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கும் அதை உதவும், நமக்கும் வந்து அது பெரிய உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம விஜய் பார்வதி மேம் அவர்கள், கமருதீன் சார் அவர்கள் செப்டம்பர் 10 கல்யாணம் அப்படின்ற ரீதியில் ஒரு ஷோ நடந்தது, விழா நடந்தது. அப்ப அதை பத்தி பேசிக்கல நான் சொல்லியிருப்பேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட். பிக் பாஸ்ல லவ் பண்ணி போட்டு வெளியில போய் கல்யாணம் பண்ண போறவங்க அப்படின்னு அதுல கீழே நிறைய உறவுகள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாவனி மேம் அவர்களும் அமீர் சார் அவர்களும் இருக்காங்க அப்படின்னு. நான் அதை மறந்துட்டேன். கண்டிப்பா அவங்க தான் ஃபர்ஸ்ட், மறக்க முடியாதது. கண்டிப்பா அது ஒரு அழகான ஒரு காவியம். அமீர் அவர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்ததா இருக்கட்டும், பாவனி மேம் அவர்கள், அதெல்லாமே நல்லா இருக்கு. என்ன சொல்லலாம், எதிர்பாருங்கள் என்ற மாதிரி அது சிறப்பு. ஸோ அவங்களுக்கு அடுத்து பாவனி அண்ட் அமீர், அவங்களுக்கு அடுத்து நம்மளுடைய விஜய் பார்வதி மேமும் கமருதீன் சார் தான். ஸோ ஓகே, இதை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிபி த Comment Man ஷோ. சரிங்களா? ஸோ அப்போ அது வந்து தெலுங்குல வந்து அக்னி பர்ஷான்ற ஷோ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபார்மேட் 1.5 லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பம் போனது. நம்ம தமிழ்லையும் அப்படிதான். அதுல வந்து ஆடிஷன் பண்ணி அதுல ஒரு 1.5 லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பம் போனது. அதுல ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அந்த 100 பேருக்கு அந்த ஆடிஷன் மாதிரி வச்சு இந்த அக்னி பர்ஷா ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கிட்ட எடுத்தாங்க. அப்ப அதை வந்து ஒரு 15 எபிசோடா போட்டு அந்த 20-15 பேர்ல இருந்து 3 பேர் மெயின் பிக் பாஸுக்கு போனாங்க. அதுல பெரிய ஹைலைட்டான விடயம் என்னன்னா, அந்த அக்னி பர்ஷா ஷோல இருந்து போன கல்யாண் அப்படின்றவர் தான் டைட்டில் வின்னர் சீசன் 9ஓட. பெரிய ஹிட் தெலுங்குல. ஸோ ஓகே, அப்போ அதே மாதிரி தான் இங்கே நம்ம தமிழ்லையும் இருக்கும். அங்கே தெலுங்குல வந்து 3 ஜட்ஜஸ் வந்தாங்க. நம்ம அபிஜித் அண்ணா அவர்கள், அப்புறம் நவ்தீப் அவர்கள், அப்புறம் பிந்து மாதவி மேம் அவர்கள். சரிங்களா? ஸோ பயங்கரமாக அது வரவேற்பை பெற்றது தெலுங்குல. இப்போ தமிழ்லையும் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க, பிபி த Comment Man அப்படின்னு. ஸோ அப்போ இப்போ வந்த பேர்களை பார்க்கக்குள்ள நமக்கு ஷாக்காக இருந்தது. அதாவது மாயா மேம் அவர்கள், மாயா கிருஷ்ணன் மேம் அவர்கள்
ஸோ இது வந்து ஒரு ரூமரான ஒரு அப்டேட், எனக்கு தெரிய ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் இது. ஸோ யாரு அப்படின்னா மாயா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க சரிங்களா. அந்த ஷோவோட பி த கமெண்ட் மேனோட ப்ரீ லான்ச் வந்து ஹோஸ்ட் பண்றது மாயா கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர். இது இன்னும் கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியாது, ரூமரா லீக் வந்திருக்கு, ரூமர் லீக் சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்தது ஜட்ஜஸ் யார் அப்படின்னு இதுவும் நான் வந்து எதிர்பார்த்தேன், சில பேர் எதிர்பார்க்கல. ஆரி அர்ஜுனன் அவர்கள், ஆரி அண்ணா அவர்கள் ஜட்ஜா வருவாங்க அப்படின்னு நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன். நான் என்னோட இதுல வந்து அசீம் அண்ணா அவர்கள் எதிர்பார்த்தேன், ஆரி அண்ணா அவர்களை சொன்னேன். ஓவியா மேம் கிட்ட போவாங்களா மாட்டாங்களா, போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மேபி விஜய் அர்ச்சனா மேம் அவர்கள், இல்லை அப்படின்னா நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்களை போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பா விஜய் பார்வதி மேம் கிட்ட போக மாட்டாங்க விஜய் டிவி, அது தெரிஞ்ச விடியம். ஸோ பட் விஜய் பார்வதி மேம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸில். ஒரு பக்கம் ஜனனி குணசேகரன் மேம் அவர்கள், இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி மேம் அவர்கள். பட் ரெண்டு பேர்கிட்டையுமே விஜய் டிவி எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. ஸோ அது என்ன தெரியல, ஏதோ ஒரு இது ஒன்று சரிங்களா. ஸோ ஓகே, அப்போ இப்போ என்ன பேர் வந்திருக்குன்னா, ஒன்று ஆரி அர்ஜுன் அவர்கள் சரிங்களா, இன்னொன்று வந்து ராஜு ஜெயமோகன் அவர்கள் எதிர்பார்த்ததுதான். மூணாவது வந்து ஓவியா மேம் அவர்கள். அடரா, ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு சரிங்களா. ஆரி அண்ணா, ராஜு அண்ணா, ஓவியா மேம், இவங்க 3 பேர் தான் ரூமரா இவங்க தான் ஜட்ஜஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. கன்ஃபார்மான ஆஃபிஷியல் இல்ல, ரூமரான விடயம் சரிங்களா. ஸோ எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு ரூமர் சரியா. ஸோ ஆரி, ராஜு, ஓவியா. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஹாப்பியா இல்ல ஓகேப்பாவா இல்ல பிடிக்கலையா அப்படின்றது சொல்லுங்க. எனக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு. பட் அசீம் எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறபடியா அசீம் அண்ணா வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. பட் இதுவும் எனக்கு ஓகே சரிங்களா. ஸோ ஆரி அர்ஜுனன், ராஜு ஜெயமோகன், ஓவியா மேம் சரிங்களா. இது வந்து ஒரு விடயம். ஸோ அப்போ இவங்க செலக்ட் பண்ற நபர்கள் இவங்களை போல நபர்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆரி என்றவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலு, ராஜு ஜெயமோகன் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது, ஓவியா மேம் அவர்கள் சொல்லவே வேணாம். ஒவ்வொரு சீசனுமே அடுத்த ஓவியான்னு எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஸோ கண்டிப்பா இஸ் a perfect choice சரிங்களா. உண்மையில நடந்ததுன்னா இது ஒரு ரூமர் தான். சரி ஓகே, மாயா அவர்களை பற்றி எனக்கு வந்து சில இது ஒன்று இருக்கு. இப்ப ஓகே, ஒரு விடயத்தை சொல்றேன். எனக்கு வந்து எப்பயுமே இந்த பிசிக்கல் இதான் பிடிக்கும், பிசிக்கல் டிஜிட்டல் அப்படின்னு இருக்கு. இப்ப சோனி பிளே ஸ்டேஷன் வந்து 2028ல இருந்து டிஸ்க் இருக்குதுல்ல, அந்த கேம் டிஸ்க், ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. ப்ளூரே டிஸ்கை வந்து நிப்பாட்டிடுவாங்க கேமுக்கு, பிளே ஸ்டேஷன் கேமுக்கு. அப்ப 2028 ஜனவரிக்கு பிறகு எந்த டிஸ்க்குமே எந்த பிளே ஸ்டேஷன் பிசிக்கல் கேமுமே வராது சரிங்களா. ஸோ இது வந்து சோனி எடுத்த டிசிஷன். பட் ஃபேன்ஸுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்குறோம்னா அது நமக்கு ஓனிங் வேணும். இப்ப நம்ம ஒரு பிசிக்கல் டிஸ்க் வாங்கிட்டோம்னா அது 40-50 வருஷம் இருக்கும், நம்ம பாவிக்கிறத பொறுத்து, நம்ம ஸ்டோர் பண்ற விதத்தை பொறுத்து சரியா. அப்ப அது வந்து நம்ம ஒரு காசு கொடுக்குறோம், ஒரு $50 $60 ஒரு கேம் வாங்குறோம்னா அது ஒர்த், பிசிக்கலி வாங்குறோம்னா அது ஒர்த். ஏன்னா அதுல பேஸ் கேம் அதுல இருக்கு. நான் அப்படித்தான் வாங்குறது. சிலருக்கு இன்டர்நெட் ரெக்ரூட் இருக்கும், அது நான் தொடரதே இல்லை. ஸோ பேஸ் கேம்ன்றது அதுல இருக்கும். ஸோ அப்ப அதை நம்ம வாங்கிக்குள்ள நம்ம பிளே பண்ணி போட்டு நம்ம அதை சேல் பண்ணலாம். ஸோ அப்ப போட்ட காசுல ஒரு 80% திரும்ப எடுத்துடலாம். இப்ப பழைய பொருட்களோட விலைகள் அதிகமாகி கொண்டிருக்கு. பழைய சிடிஆர் டிவி எல்லாம் இப்ப வரைக்கும் $150-170 விற்கலாம். பழைய இந்த சிஆர்டி டிவி இருக்குல்ல, பழைய டிவி, பழைய டெக்கு, அதெல்லாம் $200-250 $300 கூட போகுது சரியா. அப்ப பழசுக்கான டிமாண்ட் இப்ப அதிகரிக்க ஒன்று இருக்கு. ஏன்னா இப்ப பல பேருக்கு இந்த இப்ப டிஜிட்டல் பிடிக்கல. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப நம்ம வாங்குற பட டிவிடியா இருக்கட்டும், ப்ளூரேயா இருக்கட்டும், கேம் டிஸ்கா இருக்கட்டும், முக்கியமா அது ஒர்த்தான ஒண்ணு. நம்ம கொடுக்குற காசுக்கு அது நம்ம ஓன் பண்றோம், இது எங்களுடையது அப்படின்றது. அப்ப அதை வச்சு நம்ம தேவைப்படைக்குள்ள பிளே பண்ணிக்கலாம். ஈவன் ஆஃப்டர் 10 years 15 years கூட நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். 1 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை காசுக்கு இன்னொருத்தங்கிட்ட விற்கலாம். இல்லைன்னா அதை வந்து நம்ம இப்ப வீடியோக்கள் போடக்குள்ள இப்ப யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் காசு போடுற வீடியோக்கு என் பண்ணலாம். அப்ப அதுக்கெல்லாம் பல பேர் பாக்குறாங்க, நம்மளோட கலெக்ஷன் இது இன்னைக்குள்ள அப்படியே ஒரு வருமானம் வரும் அதன் மூலம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெமரிஸ், அழகான மெமரிஸ். எனக்கு பிளே ஸ்டேஷன்ன்றது பல வருடம் 2010ல இருந்து என்னுடைய கனவு. அந்த கனவு எனக்கு 2024 தான் எனக்கு நினைவானது
சரியா? இப்போ நம்ம வந்து PlayStation 4 வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், PlayStation 3 PlayStation 4 வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் அப்போ முடிய வீட்டை கேட்டிருந்தா வாங்கியிருப்பாங்க. பட் அது எனக்கு அது பிடிக்காது, அப்பா அம்மா கேட்க எனக்கு பிடிக்காது. இப்போ நான் உழைச்சி வாங்கினது 2024. சரி, அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த கலெக்டிங் பிடிக்கும், கேம்ஸ், புக்ஸ். அப்போ கலெக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அது வந்து நம்ம ஓன் பண்ணுறோம், அதே நேரத்தில் அது வந்து நமக்கு ஒரு ஓர்த்தா இருக்கும், நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு இதாக இருக்கும். இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம், நம்மளோட பிள்ளைகள் பாவிக்கும், நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க பாவிப்பாங்க. ஏன் தேவைப்பட்டா காசு இல்லாத டைம்ல அதை விற்று நம்ம அந்த காசை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கான டிமாண்ட் வந்து சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த டிசிஷன் தான் இந்த மக்களே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு பிசிக்கல் வேணும், எங்களுக்கு டிஜிட்டல் வேணாம், நாங்க உங்களுடைய அப்கமிங் கான்சோலை வாங்க மாட்டோம், PS6 நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்றதான் ஃபேன்ஸோட இது. ஆனா இந்த சோனின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட CEO CFO அவங்க எல்லாம் வந்து முதல் போய் சொல்லிட்டானுங்க, பிசிக்கலுக்கு வந்து மார்க்கெட் இல்லை, அதனால நாங்கள் பிசிக்கலை நிப்பாட் பண்ண போகிறோம். ஆனால் மக்கள் இப்படி குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது மக்கள் கருத்துன்றதை விட நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண விரும்புகிறோம், அடுத்த கட்டம் போக விரும்புகிறோம், அதனால இதுதான் முடிவு அப்படின்னு. ஸோ என்னப்பா பிக் பாஸ்ன்னு சொல்லி போட்டு நீ இப்போ இதை பேசுகிற அப்படின்னா, ஸோ அப்போ சோனின்றது பெரியதொரு கார்பரேட் கம்பெனி, இங்கே பிக் பாஸ்ன்றது பெரியதொரு கார்பரேட் கம்பெனி, சரிங்களா? பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. ஸோ அப்போ அந்த பிக் பாஸுக்குள்ள என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்றது ஒரு கான்டெஸ்டன்ட்ல தம்பி இல்லை. அந்த கான்டெஸ்டன்ட் நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், எதுவுமே வந்து பண்ணலாம். ஆனால் அந்த முடிவு எடுக்கிறது அது அப்படின்றது அங்கே இருக்கிற சிஇஓக்கள்கிட்ட தங்கி இருக்கும். ஈவன் ஹோஸ்ட் கூட சில முடிவுகள் எடுக்க முடியாது, அந்த சிஇஓவை தான் தங்கி இருக்கும். சரிங்களா? மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு இந்த விவரங்கள் வரைக்குள்ள இப்போ நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம், நிறைய ஆர்டிகல் படிக்கிறோம், நிறைய நபர்களை மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த சீசன் 7க்கும் இப்போ சீசன் 10 வரைக்கும் அந்த 3 வருஷத்துக்குள்ள என்னுடைய அறிவில் சில மாற்றங்கள் வரைக்குள்ள ஸோ நம்ம மாயா, பூர்ணிமா இவங்கள் மேலே வெறுப்பது வந்து கொட்டணும். ஸோ அப்போ இங்கே முடிவெடுத்தது யாரு? அங்கே மேலே இருக்கிறவங்க, கார்பரேட் CEO அப்படின்றவங்க அப்படின்றவங்க தான். ஸோ அப்போ அதனால என்னுடைய மாற்றம் மாறிச்சு, மாற்றம் ஒன்றே மாறாது சில விடயங்களை பார்க்கக்குள்ள. ஸோ அப்போ அந்த வெறுப்புன்றது மாயா மேலே நம்ம ஃபுல்லாக கொட்டுறது வந்து ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லலை, பட் இதுதான் ரியாலிட்டி, சரிங்களா? பட் வாட்டெவர் மாயா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஹோஸ்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். பாப்போம் என்ன நடக்குது, அவங்க வர்றாங்களா இல்லை வேறு யாராவது வர்றாங்களா அப்படின்னு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் மக்களே. ஸோ நான் சொல்ல ஆசைப்பட்டேன், நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறோம்னா அது நம்மளுடைய ஒரு ஓனிங்காக இருக்கணும். அதை வந்து ஒரு ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி இப்போ சில கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசை கொடுப்போம், ஆனால் இவ்வளவு காலம் வரைக்கும் தான், 5 வருஷம் வரைக்கும் தான், 6 வருஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், திரும்ப நம்ம காசு கொடுக்கணும். இது ரெண்டுக்கு நம்ம இருக்கிற மாதிரி, சரியா? அப்ப இந்த விடயங்கள் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேறக்கு செலவு பண்ணாம நம்ம ஒரு விடயத்தை செலவு பண்ணிக்கணும், அது நமக்கு நம்மட ஒண்ணு, நான் வாங்கியிருக்கேன், இது என்னோடது அப்படியானது இருக்கணும்ன்றது ஒரு இப்ப இருக்கிற பல பேருக்கு ஒரு தெரியணும் அப்படின்னு. நான் அதே நேரத்தில் இப்ப மாயாவர்களுடைய விடயம் வரைக்குள்ள கார்பரேட் எப்படி ஒர்க் பண்ணும், அங்க யார் முடிவெடுப்பாங்க, மக்களை கேர் பண்ணுவாங்களான்னா சத்தியமா இல்லை. அப்ப இந்த ஒரு தெளிவு வந்து எனக்கு இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள நான் லேர்ன் பண்ணது. அப்ப அதை என்னோட தளத்துல என்னோட வீடியோ பார்க்குற மக்கள் உங்கள் கூட நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நன்றி.